ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாகும். மிக உண்மையிலே மனம் வருந்தத்தக்க ஒரு விடயம். எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்றால் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற, ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம். பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதித்திருக்கிறது. மனித உரிமை மீறல் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் முதல்ல வரவேற்கின்றோம். விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். முதல்ல பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதித்திருக்கிறது. மனித உரிமை மீறல் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் முதல்ல வரவேற்கின்றோம். ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது. தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட, ஜேவிபி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வினோதமாக இருக்கிறது. ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாகும். இரண்டாவது, இப்பொழுது இந்த 4 பேருக்கு பிரித்தானியா தடை விதித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது. இரண்டாவது, இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. எங்களை பொறுத்தமட்டிலே மிக உண்மையிலே மனம் வருந்தத்தக்க ஒரு விடயம். எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்றால் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற, ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரர்களாக இருக்கலாம், ஒன்றாக தங்களுடைய குரல்களை கொடுக்கின்ற விடயங்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்த விடயம் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒற்றுமை ஈனத்தை இன்றைக்கு நாங்கள் பெரிய விஷயமாக, அதை ஒரு அக்கறை இல்லாத ஒரு விடயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்டங்களும் ஒருமித்த போராட்டங்களாக அது நடைபெறுவதில்லை. ஒருவரும் நினைத்து தான் போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள். ஆகவே தொடர்ந்தும் எங்களை பார்த்து எங்களுடைய இந்த மனித உரிமை மீறல்களை செய்கின்றவர்களுக்கு பிரித்தானியா அரசு, ஐநா சபை கூட ஒரு எதிரான கருத்துக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்திலே என்னை பொறுத்தமட்டிலே நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக பிறந்து தேசியத்தை நேசிக்கிற எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும். மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு நியாயம் வழங்குகின்ற, தீர்ப்பு வழங்குகின்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களை அளிக்கின்ற வாய்ப்புகளை மிக விரைவிலே செய்வார்கள் என்பது திட்டத்தெளிவான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த புதிய அரசாங்கம் கூட அது ஒரு போராட்ட இயக்கம் என்று பார்க்கின்ற நிலை மாறி இந்த ஒரு இனவாத அரசாக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு அது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் உலக நாடுகள் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன்.